நம்ம எப்போவுமே ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கும்போது அடுத்து என்ன செய்யன்னு தெரியாதப்போ யார்கிட்டயாவது போய் அட்வைஸ் கேட்போம். ஒன்று பெரியவங்ககிட்ட கேட்போம், இல்லை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இப்படி யார்கிட்டயாவது அட்வைஸ் கேட்போம். ஆனால் அந்த அட்வைஸை நம்ம ஃபாலோ பண்ணுவோமான்னு கேட்டால் கிடையாது. இதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையிலையும் நிறைய வசனங்களை வாசிக்கிறோம், மெசேஜஸ் கேட்குறோம், பாட்டு பாடுறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆனால் அந்த வசனத்தின்படி நம்ம நடக்கிறோமான்னு கேட்டால் சந்தேகம்தான். வேதத்தில் பாருங்க, யாக்கோபு 1:22 போட்டிருக்கு, நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, இந்த நாளில் கூட நம்ம வெறும் வசனத்தை கேட்கிற ஆட்களாக மட்டும் இல்லாமல், ஏசப்பா இந்த வசனத்தில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, நான் என்ன செய்யணும், இதை எப்படி என்னோட லைஃப்பில் நான் செயல்படுத்தணும் அப்படின்னு தேவனிடத்தில் கேட்டு அதன்படி நடந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் இந்த நாளில் நீங்கள் என்ன வசனத்தை வாசிக்கிறீங்களோ இல்லை என்ன மெசேஜ் கேட்குறீங்களோ அதை நீங்கள் கேட்குறதோட மட்டும் விட்டுறாமல் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து ஏசப்பாவோட பாதத்தில் அமர்ந்து, ஏசப்பா இதன் மூலம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, நான் என்ன செய்யணும், இதை எப்படி என் வாழ்க்கையில் செயல்படுத்தணுன்றதை கேட்டு செயல்படுங்க. ஆசீர்வாதமாக இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமீன். When we are in a hectic situation, when we are in a confused stage, when we don't know what to do next, we will seek someone to get advice from. We get advice from many people, friends, family members, relatives, colleagues, etc. But we will never follow any of the advices. Likewise, in our life, we used to read the Bible every day. We will hear the message from our pastors every week. But the real question is, are you following them in your life? No, not every one of us follows that. But look what the Bible says in James chapter 1 verse 22. Don't just listen to God's word. You must do what it says. Otherwise, you are only fooling yourself. Yes, we should not only listen to his words, we should not only read his words, but we should walk by his word and we should listen to it. Most of the time, we don't know how to implement them in our life. So at those times when you sit in his presence and ask for his guidance, he will guide you and he will teach you how to implement those verses in your life. So don't just be a person who listens to the Bible verses, God's words, but be a person who implements them in your life, so that you can live a blessed and peaceful life. So listen to our Lord's word and implement them in your life. Walk by his will. Be blessed and be a blessing to others. God bless you all. Have a blessed day. Amen.